Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு Cat for Cash ஓட எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். ஃபைனல் எபிசோட். ஒரு வழியாக ஃபைனல் எபிசோடுக்கு வந்தாச்சு. இந்தான்னு சொல்லிட்டு வாங்க சீரீஸ்குள்ளே போயிடலாம். சீரீஸோட ஸ்டார்டிங்கேவோ 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம லின்னை தான் காமிக்கிறாங்க. பிள்ளைக்கு தூக்கம் வராமல் அப்படி இப்படின்ட்டு புரண்டுட்டு அவனோட அம்மா ஃபோட்டோ முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் ஃபஸ்ட்டு கஃபே ஓப்பன் பண்ணும்போது உங்களால் தூங்க முடிஞ்சா? எனக்கு தெரியும் நீங்கள் எதை நினச்சும் பயந்தது இல்லைன்ட்டு. இருந்தாலும் ஒரே ஒரு பயம் மட்டும் உங்களுக்கு இருந்திருக்கும். அது இந்த கஃபேவை உங்ககிட்ட இருந்து நான் எடுத்துப்பேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போதேவும் அந்த பாட்டி பூனையோட சவுண்டு கேட்குது மியாவும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போய் அந்த பூனையை தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கும்போது அந்த பூனையோட மீச முடி வந்து கீழே விழுகுது. அதை எடுத்து வச்சுட்டு ரொம்பவே தேங்க்ஸ் பாட்டி, எனக்கு தெரியும் உங்களை வந்து என்னை பார்த்துக்க சொல்லி அம்மா தானே அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடியை வச்சு கொஞ்சிட்டு இருக்கான். நம்ம போன எபிசோடில் பார்த்துருப்போம், லின் வந்து டைகர் கிட்ட என்கிட்ட பாட்டி பூனையோட முடி இருக்கு, நம்ம வேணா ஒரு விஷ் கேட்கலாம், உங்கள் அம்மா நம்மளை ஏற்றுப்பாங்களா அவள் என்னன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து கேட்டிருப்பா. டைகர்ன்ட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ இப்படி தான் லின்னுக்கு வந்து பாட்டி முடி வந்து கிடச்சிருக்கு. சென்ட்ல நம்ம லின் தூங்கிட்டு இருக்க, பாட்டி தான் அவனை வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. இவனும் எந்திரிச்சு பாட்டிக்கிட்ட, என்ன பாட்டி லாஸ்ட் நைட் நடந்ததுக்காண்டி நீங்கள் என்ன நினச்சி வரி பண்ணுறீங்களா, இதுவும் நல்லதுக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையன் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். ஃபீல் பண்ணிட்டு பாட்டி பூனைகிட்ட, நீங்கள் எனக்காண்டி பத்திரமா லியோ வந்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் டைகர் லியோ கிட்ட வந்து லின்ன பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் இருந்துட்டு அவன் இன்னும் கீழே வரலன்னு சொல்லிட்டு நான் ரூமுக்கு போய் பார்த்தேன். அங்கே போய் பார்த்தா இந்த கீயும் ஸ்டிக்கி நோட்டும் இருந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்ன்ட்டு எனக்கு புரியல, என்னதான் இங்கே நடக்குது சொல்லு அப்படிங்கிற மாதிரி லியோ வந்து டைகர் கிட்ட கேட்குறான். அந்த ஸ்டிக்கி நோட்டில் கஃபேவை பத்திரமா பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. லியோ காண்டி தான் அந்த ஸ்டிக்கி நோட்டை எழுதி வச்சிருக்கான். நம்ம டைகரும் அதை பார்த்துட்டு, அது வந்து அம்மா இந்த கஃபேவை உனக்கு கொடுக்கணுன்ட்டு அவங்க நினச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு லியோவே இருந்துட்டு, ஒரு தாட்டி நான் அம்மா கிட்ட ஜோக்காக பேசினேன், இந்த மாதிரி உங்களால் இந்த கடையை வந்து ரன் பண்ண முடியலாட்டி நான் எடுத்துப்பேன், நான் ஒரு தாட்டி ஜோக்குக்காண்டி அம்மா கிட்ட சொன்னேன். அப்புறம் ஒரு நாள் அவங்களே எனக்கு கால் பண்ணி இந்த கடையை எனக்கு கொடுக்குறேன்ட்டு சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் அதை ஜோக்குன்னு தான் நினச்சேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஃபேர்வெல் கால்ன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையன் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற அம்மா ஃபோட்டோ பார்த்துட்டு, லின் வந்து இந்த கடையை ரொம்ப நல்லாவே அவன் வந்து நடத்திக்கிட்டு இருக்கான். அவனோட இடத்துல நான் இருக்கணும்ட்டு ஒரு நாளும் நான் வந்து நினச்சதே இல்லை. இந்த கடையை நடத்துறதுக்கு கரெக்டான ஆள் வந்து அது லின்னு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டைகரும் இருந்துட்டு சரி ஓகேவா நம்ம 2 பேர் போய் லின்னை தேடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதேவும் அங்கே அந்த பாட்டி பூனை டொம்முன்ட்டு கீழே விழுந்துருது. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டே தெரியல. அப்புறம் 2 பேருமே அந்த பாட்டி பூனையை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லையும் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. போமும் பார்த்துட்டு நம்ம பயந்த மாதிரியே தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டைகர் இருந்துட்டு அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க, லியோவும் இருந்துட்டு இந்த மாதிரி நான் அவங்கள வந்து ஹார்ட் செக்கப்புக்கு வந்து கூட்டிட்டு போயிருந்தேன், அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லைன்ட்டு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டைகருக்கு ரொம்பவே கோவம் வருது. எவ்வளோ முக்கியமான விஷயத்த ஏன் எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் இருந்துட்டு எப்படி சொல்ல முடியும், நீ தான் உங்கள் அம்மாவை காணுன்ட்டு ரொம்பவே பயத்தில் இருந்தீங்களே நீங்கள் 2 பேரும், இப்படி என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி லியோ வந்து டைகர் கிட்ட சொல்ல, டாக்டர் தான் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு, கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பாட்டி பூனை இருந்துட்டு, லின் நீ எங்கே தான் போயிருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி பூனை வந்து லின்னை தேட ஆரம்பிக்குது. பக்கம் லின்னை காமிச்சா லின் ஜீரோ பூனை ஒரு தாட்டி காணாம போகும்போது இவன் பாத்திரத்தை தலையில் கவுத்திக்கிட்டு ஒரு ரோட் சைடு சுற்றிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அதே சைடு தான் இப்போயும் சுற்றிக்கிட்டு இருக்கான். டைகர் இவனுக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து லின்னு இருந்துட்டு, நான் இங்கே தான் இருப்பேன்ட்டு நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் சிரிச்சுக்கிட்டேவும், நான் சும்மா கெஸ்ட்டில் தான், வழக்கமாக நம்ம கடை பூனை எல்லாமே இங்கே தானே வரும் அப்படிங்கிற மாதிரி இவனும் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அவனும் சிரிச்சுக்கிட்டேவும் அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இவன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, நான் இன்னைக்கு எங்கள் அம்மாவை பெருமைப்படுத்தணும்னு கண்டு தான் நான் அந்த மாதிரி பண்ணேன், ஆனால் உண்மை என்னன்னா அவங்க எனக்காண்டி வெயிட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதை வந்து நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறான். அதுக்கு டைகரும் இருந்துட்டு, என்ன உங்கள் அம்மா மேலே கோவமாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ இல்லை கோவலாம் கிடையாது, எனக்கு வருத்தம் மட்டும்தான், அவங்க என்னை வர சொன்ன அன்னைக்கு நான் வந்திருந்தேன்னா நான் அவங்க கூட ஜாலியாக நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு நான் அவங்க கூட ஜாலியாக இருந்திருப்பேன், அவங்களுக்கு கஃபே ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருப்பேன், இப்போ என்கிட்ட இருக்கிறது எல்லாமே அவங்களோட ஸ்மெல் இருக்கிற அந்த ஒரே ஒரு பெட்ஷீட் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். டைகர் இருந்துட்டு, இங்கே பாரு இன்னும் காலம் ஒன்றும் கடந்து போகலை, பாட்டிக்கு இப்போ உடம்பு சரியில்லை, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்க ஒன்றை தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கும் போதேவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. லியோ தான் கால் பண்ணியிருக்கான். என்னன்ட்டு போய் பார்த்தா பாட்டி பூனைக்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லை, டாக்டர் வந்துட்டு எதுக்கும் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே லியோக்கு தான் பயங்கரமாக கோவம் வருது. எதுக்கும் ரெடியாக இருந்தால் என்ன அர்த்தம், நீங்கள் டாக்டர் தானே, இந்த மாதிரிலாம் ஏன் சொல்கிறீங்க, ஏதாவது மருந்து இருக்குல்ல, மருந்து கொடுத்து சரி பண்ணுங்க, அதை விட்டுட்டு ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியோ தான் டாக்டர் போகாமல் பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்க. டாக்டர் பார்க்க தான் இருந்துட்டு அமைதியாக வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. டைகர் இருந்துட்டு வேறு ஏதாவது வழி இருக்கா பாட்டியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, டாக்டர் இருந்துட்டு வேறு மருந்து மாற்றினா அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்ட்டு தெரியல, அது மட்டும் இல்லாமல் அந்த மருந்து அவங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி வலியை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டாக்டரும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அந்த பூனை இருந்துட்டு மியோ மியோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, லின்னுக்கு புரியலை. லின்னு இருந்துட்டு டைகர் கிட்ட இப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, டைகரும் இருந்துட்டு அவங்க வந்து உங்கள் அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க, பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி
சொல்கிறான். அப்புறம் பூனையை தூக்கிட்டு அந்த கோரட்டுங்கிற ஊருக்கு வந்து கூட்டிட்டு போகிறாங்க. அவங்க அம்மாவோட அந்த அஸ்தி இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகிறாங்க. இப்படி போன அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்து நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. டைகர் இதை பார்த்துட்டு லின் கிட்ட அவங்க ரொம்பவே டயர்டாக இருக்காங்க. திரும்ப இப்போ பேங்காக்கு போக முடியாதுன்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டைகரும் சொல்ல, அப்புறம் 2 பேருமே அந்த ஊரில் இருக்கிற அவனோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் இந்த பூனையை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி. பாட்டி இருந்துட்டு லின் கிட்ட நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, லின்னும் இருந்துட்டு இன்னும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பாட்டி இருந்துட்டு சரி ஓகே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாங்க. அப்போ டைகர் வந்து தாத்தா கிட்ட, தாத்தா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் அட்வைஸ் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இவன் வந்து லின்னுக்கு அந்த பவரை வந்து பாஸ் பண்ணான் இல்லையா, அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ எதனால ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி டைகர் வந்து தாத்தா கிட்ட கேட்க, தாத்தாவும் இருந்துட்டு ஒருவேளை அவன் இன்னும் அவங்க அம்மாவை நினச்சி கில்ட்டியில் இருக்கலாம், அதனால கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாத்தாவும் சொல்கிறாரு. உள்ளார பாட்டியும் பேருன்னு பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி இருந்துட்டு நம்ம லின் கிட்ட இந்த மாதிரி டைகர் என்கிட்ட சொன்னா, அம்மா அந்த கஃபேவை லியோவுக்கு கொடுக்குறேங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து நம்ம லின் கிட்ட சொல்ல, லின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. லின் பாட்டி கிட்ட இதில் சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு என்ன இருக்குது பாட்டி, அவங்களுக்கு பிடிச்ச ஒன்று இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்கள வந்து ரொம்பவே லவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லின் வந்து பாட்டி கிட்ட சொல்ல, பாட்டி இருந்துட்டு அவன் ஏன் இந்த மாதிரி முடிவு எடுத்தான்ட்டு எனக்கு தெரியல, ஆனால் ஒன்று மட்டும் நல்லாவே தெரியும், அவள் வந்து உன்னை ரொம்பவே லவ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து நம்ம லின் கிட்ட சொல்கிறாங்க. லின் இருந்துட்டு இது அவங்களே உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, பாட்டியும் இருந்துட்டு இல்லை, ஆனால் உனக்கு நல்லாவே தெரியும்ட்டு நினைக்கிறேன், தாத்தாவால் பூனைக்கிட்ட பேச முடியும்ட்டு அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து சொல்ல, இவனும் இருந்துட்டு ஆமாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு பாட்டியும் இருந்துட்டு அவருக்கு இருக்கிற மாதிரி பவர் வந்து என்கிட்ட கிடையாது, ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும், அந்த பூனையோட கண்ணை பார்க்கும்போது அந்த பூனையை என்கிட்ட என்ன சொல்ல வர்றாங்கன்ட்டு எனக்கு நல்லாவே புரியும், என்னால் ஃபீல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் லின், உன்னை பார்க்கும்போது எனக்கு வந்து உன்னோட அந்த கைண்டான ஹார்ட் வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. இதை வச்சு பார்க்கும்போது உங்கள் அம்மா உன்னை ரொம்பவே லவ்வோட தான் வளர்த்துருக்கா அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து லின்னுக்கு ஓரளவுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. லின் வந்து பியானோ ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு டைகர் வரான். டைகர் வந்து லின் கிட்ட உனக்கு இதை ப்ளே பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் இருந்துட்டு நான் ஸ்கூல் படிக்கும் போதே இதெல்லாமே கற்றுக்கிட்டேன், நான் ஒவ்வொரு தாட்டி இதை வந்து ப்ளே பண்ணும்போது பாட்டி திடீர்னு வந்து என்ன தொந்தரவு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறான். டைகரும் இருந்துட்டு சரி ஓகே நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாசிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒன்றா சேர்ந்து வாசிக்கிறாங்க. வாசித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம லின்னு இருந்துட்டு அந்த பாட்டி பூனைகிட்ட நான் வந்து பாடி முடிச்சிட்டேன், நீங்கள் ஏன் என்னை வந்து தொந்தரவு பண்ணவே இல்லை, என்னை வந்து தொந்தரவு பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். டைகர் இருந்துட்டு நம்ம இன்னொரு தாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மறுபடியும் பியானோ ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நைட்டும் ஆயிடுது. லின்னு இருந்துட்டு பாட்டி பூனைகிட்ட இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியோட மீசையை தான் காமிக்கிறான். இதை வந்து நான் உங்களுக்கே திருப்பி கொடுக்குறேன், உங்களுக்கு ஏதாவது விஷ் வேணும்னா நீங்கள் வந்து கேளுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து பாட்டிக்கிட்ட சொல்ல, அதுக்கு அந்த பாட்டி மியவும் மியவும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம லின் மறுபடியும் டைகரை பார்க்க, டைகர் இருந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட விஷ் வந்து நீ ஹாப்பியாக இருக்கணும்ட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனோட ஹாப்பினஸ் எப்பயுமே உங்கள் கூட இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே இப்போ வாங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க தாத்தா பாட்டி வீட்டில். அந்த ரூம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம லின்னோட அம்மா இருந்த ரூம், அந்த ரூமில் தான் இப்போ இவங்க 3 பேருமே அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போதேவும் திடீர்னு நம்ம லின் வந்து கண் முழிக்கிறான். ஏன்னா பக்கத்தில் படுத்திருந்த அந்த பாட்டி பூனையை வந்து காணோம். எங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த பாட்டி பூனையை தேடிக்கிட்டேவும் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கான். அப்படி போயிட்டே இருக்கும்போது அங்கே வந்து அவங்க அம்மா வந்து இருக்காங்க. அவங்க அம்மா வந்து பார்க்குறான். 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. அம்மா இருந்துட்டு லின்னை பார்த்து எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அம்மாவும் இருந்துட்டு நீ சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இன்னும் எதுவும் நான் சாப்பிடலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அம்மா அப்படியே நம்ம லின் கிட்ட சாரி செல்லும் அப்படிங்கிற மாதிரி சாரி சொல்ல, லின் இருந்துட்டு எதுக்குமா நீங்கள் எதுக்குமா சாரி சொல்கிறீங்க, நீங்கள் எந்த ஒரு தப்புமே பண்ணலம்மா, நீங்கள் சரியாக தான் எல்லாமே பண்ணியிருக்கீங்க, அதனால தான் என்கிட்ட வந்து எதுவுமேவும் ஒப்படைக்கலை, ஏன்னா உங்கள் குழந்தைகள்லேயும் நான் தான் ரொம்பவே மோசமான ஒரு குழந்தை அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து அம்மாகிட்ட சொல்ல, அம்மா இருந்துட்டு இல்லை செல்லும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் சாரி கேட்குறான். சாரிம்மா எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மகன் வந்து பிறக்கணுன்ட்டு நான் வந்து ஆசைப்பட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அம்மா இருந்துட்டு எனக்கும் ஒரு சான்ஸ் இருந்துச்சுன்னா நான் எங்கள் அப்பா பேச்சை கேட்டுட்டு நல்லபடியாக வாழ்ந்துருப்பேன், நான் எங்கள் அப்பா ஆசைப்பட்ட அந்த லைஃப்பை சூஸ் பண்ணல, எனக்கு பிடிச்ச லைஃப்பை நான் சூஸ் பண்ணேன், அதனால தான் நான் உன்னை மீட் பண்ணேன், அதனால தான் சொல்கிறேன் நான் என்ன முடிவு எடுத்தனோ அதே முடிவை நீயும் எடு, நீ உன்னோட சொந்த வழியில் நீ போகும்போது அது வந்து உனக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து லின் கிட்ட சொல்ல, லின் இருந்துட்டு நான் வந்து என்னோட விருப்பப்படினா நான் அந்த கஃபேவை நானே எடுத்து நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரி லின் வந்து அம்மா கிட்ட கேட்க, அம்மா இருந்துட்டு கண்டிப்பாக சொல்லும் நீயே நடத்து, ஏன்னா நீ இப்போ ரொம்பவே பூனையை அதிகமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, லின் இருந்துட்டு அம்மா கிட்ட அம்மா நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்படியே குட்டியாக ஃப்ளாஷ்பேக் சீன் எல்லாத்தையுமே நம்மளுக்கு காமிக்கிறாங்க. என்னென்னா இவன் வந்து ஒவ்வொரு தாட்டியும் பூனை கூட இருக்கும்போதும் பூனையை தேடும் போதும் அப்புறம் இவன் தனியாக லோன்லியாக ஃபீல் பண்ணி அழுகும் போதும் இந்த மாதிரி எல்லா சமயத்துலையுமேவும் ஒவ்வொருத்தவங்க கூட இருக்கிறது அவனுக்கு அவங்க அம்மா கூட இருக்கிற மாதிரியேவும் அவனுக்கு வந்து ஃபீல் ஆகிருக்கு. இந்த மாதிரி வழியில தான் நீங்கள் வந்து என் மேலே லவ் வச்சுருக்கீங்கன்ட்டு எனக்கு காட்டுறதா நான் வந்து ஃபீல் பண்ணுறேம்மா, அதுக்கப்புறத்துல இருந்து தான் நான் பூனைகளை லவ் பண்ணணுன்ட்டு நான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அம்மாவும் இதை கேட்டுட்டு ஃபீல் பண்ணிவிட்டு
நானும் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, லின்னும் இருந்துட்டு நானும் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேருமே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவ இருந்துட்டு எனக்கு தெரியும், நான் தினமும் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பாட்டி டெய்லியும் நைட்டு வந்து என்கிட்ட உன்னோட பெருமை எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. எனக்கு அதை கேட்கும்போது ரொம்பவே பெருமையாக இருக்கும். மாதிரி ஒரு நல்ல பையனை நான் வளர்த்ததுக்காண்டி நான் தான் பெருமைப்படுறேன். இது எல்லாத்துக்கும் மேலே உன்னோட அம்மான்ட்டு சொல்கிறதுல எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டு அம்மாவும் இருந்துட்டு சரி ஓகே நான் கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு. திரும்ப எப்பயாவது ஒரு நாள் மீட் பண்ணுவோம். எங்கே இருந்தாலும் சரி. நான் உன்னை திரும்ப இந்த மாதிரி ஹக் பண்ணுறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மா அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாங்க. லின்னுக்கு ரொம்பவே அழுக வருது. அம்மா போகாதீங்க போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி இது எல்லாமேவும் லின்னோட கனவு தான். டைகர் டக்குன்ட்டு எந்திரிச்சு லின்னை வந்து உசுப்புறான். ஏன்னா அங்கே பாட்டி பூனையால் ரொம்பவே உடம்பு சரியில்லை. பாட்டி பூனை சாகுற நிலமையில இருக்குது. லின் தூக்கி வச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. பாட்டி பூனையும் லின் கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண அன்னைக்கு நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த என்னை பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் லின் அப்படிங்கிற மாதிரி பாட்டி பூனை வந்து லின்னுக்கு தேங்க்ஸ் சொல்ல, டைகர் வந்து அதை எக்ஸ்பிளனேஷன் சொல்ல வரான். ஆனால் லின்னே புரிஞ்சுக்கிறான். இப்போ பாட்டி பேசுறது லின்னுக்கு கேட்குது போல. சியூ பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள வந்து வழி அனுப்பி வைக்கிறான். பாட்டியும் இறந்துட்டாங்க போல. லின்னுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. டைகர் தான் ஆறுதல் படுத்திட்டு இருக்கான். அப்புறம் அவங்க 2 பேத்துக்கும் ஃபியூனரல் மாதிரி ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு. அதில் நம்ம டைகர் வந்து பியானோ ப்ளே பண்ண போகிறான். லின் வந்து அவங்க 2 பேத்துக்கும் குட் பை சாங் வந்து பாட போகிறான். அந்த சாங்ஸ் வந்து அப்படியே போயிட்டு இருக்கும் போதே ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாட்டிக்கிட்டையும் ஆண்டிக்கிட்டையும் அந்த பாண்டிங் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தவங்களா அப்படியே நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. சாங்ஸ் வேற கேட்கறதுக்கு ஒரு மாதிரி டச்சிங்காக இருக்குது. அப்படியே அவங்களுக்குள்ள அந்த பாண்டிங் இதெல்லாமே நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இந்த சீனு. நீங்கள் நான் சொல்கிறத விட இந்த சீன் எல்லாத்தையுமே ரியலான அந்த வீடியோவில் பார்க்கும்போது ரொம்பவே டச்சிங்காக இருக்கும். யாரெல்லாம் இந்த சீனை ரியலில் பார்த்துட்டு அழுதிங்கன்ட்டு மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்க பாடுற எல்லாத்தையுமே ஆண்டியும் சரி பாட்டி பூனையும் அங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க. கேட்டுட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த சாங்ஸ் உண்மையிலேயே ஒரு மாதிரி டச்சிங்கா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டைகர் அந்த பூனைங்க இருக்கிற இடத்துல வந்து உட்காந்து அங்க இருக்கிற பூனைகளையே பார்த்துட்டு இருக்கான். அப்ப லின் வரா, நீ ஏன் இங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு மற்ற பூனைங்க எல்லாம் லோன்லியா ஃபீல் பண்ணும் இல்லையா, அதனாலதான் அவங்களை கம்ஃபர்ட் பண்றதுக்காண்டி நான் இங்க இருக்கேன். நான் அலர்ஜி மருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டைகர் வந்து சொல்ல, அதுக்கு அங்க இருக்கிற ஒரு பூனை இருந்துட்டு இல்ல இல்ல அவனை நம்பாத, அவன் பாட்டி ரொம்பவே மிஸ் பண்ணேன்னு சொன்னா அதனாலதான் அவன் இங்க இருக்கானா அப்படிங்கிற மாதிரி அந்த பூனை போட்டு கொடுக்க, லின் அதை கேட்டுட்டு சிரிக்கிறான். சிரிச்சுட்டு எனக்கு இப்ப இவங்க பேசுறதெல்லாம் கேக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு டைகரும் இருந்துட்டு சரி ஓகே இப்ப நீ இங்க இருக்கனா நீயும் பாட்டியை ரொம்பவே மிஸ் பண்றதானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் இருந்துட்டு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே பாட்டிக்கு போட்டிருந்தா அந்த பிளாங்கெட் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் நான் காலையில் கூட பார்த்தேன் இங்க தானே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பிளாங்கெட்டை தேடிட்டு இருக்க. லியோ வரா, இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் அந்த பிளாங்கெட்டை அவன் ரூமுக்கு எடுத்துட்டு போயிருக்கான். அப்புறம் தான் எனக்கு வந்து ரிலீஃப் ஆயிடுச்சு. நான் ஒருத்தங்க மட்டும் பாட்டியை நினைச்சு ஏங்க மாட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்திருக்கான். டைகர் அதை பார்த்துட்டு சரி ஓகே அப்பனா நம்ம 3 பேரும் இங்கேயே தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். 3 பேருமே அதே இடத்துல பிளாங்கெட் எல்லாமே போட்டு அப்படியே ஒண்ணா தூங்கியிருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு வந்து பாட்டி இறந்தாங்களே அந்த சமயத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கனவு வந்திருக்கு. அம்மா தான் கனவுல வந்திருக்காங்க. நம்ம லியோவோட கனவுல வந்து இவன் கிராஜுவேஷன் ஆகுற மாதிரியும் அதுல அம்மா நின்று போட்டோ எடுக்கிற மாதிரியும் நம்ம லியோக்கு வந்து கனவு வந்திருக்கு. அதே மாதிரி டைகருக்கும் கனவு வந்திருக்கு. டைகர் கிட்ட அம்மா வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனா ஏன் தேங்க்ஸ் சொன்னாங்கன்னு தெரியலன்ட்டு அவன் புலம்பிட்டு இருக்கான். நம்ம லியோ வந்து லின் கிட்ட அம்மா உனக்கு வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் தூங்கிட்டேன் நீ தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா தூங்குறான். நம்ம டைகர் மட்டும் லின் கிட்ட சரி ஓகே நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்கு ரெடி ஆயிட்டு இருக்க. இந்த லியோ பையன் மேல போட்டிருக்கிற பிளாங்கெட்டை உருவ லின் இருந்துட்டு அடே ஃபுல்லா நீயே எடுக்காடா எனக்கும் கொஞ்சம் குடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேருமே பிளாங்கெட்டுக்காண்டி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே டைகர் பார்த்து கியூட்டா சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ இப்படியே ஒரு வருஷமும் ஆகுது. அங்க இருக்கிற பூனை எல்லாமே இப்போ ஓரளவுக்கு நல்ல பெரிய பூனையாவே ஆயிருச்சு. நம்ம ஜிம்போக்கு இப்போ 3 வயசு ஆயிடுச்சு. அவனுக்கு பர்த்டே எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. சைட் பை சைடு அந்த கஃபே வேலையும் ஓரளவுக்கு நல்லாவே 2 பேருமே ஒன்று சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே நம்ம லின்னோட பேக்ரவுண்ட் வாய்ஸும் ஓடிட்டு இருக்கு. இந்த ஒரு வருஷத்துல அங்க இருக்கிற எல்லாருமே என்னென்ன நிலைமையில வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம லின்னோட அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் போயிட்டு இருக்கு. நம்ம ஜேஜேக்கு வந்து லாட்ரி அடிச்சதுனால பயபுள்ள இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ரிச்சா இருக்கான். அங்க இருக்கிற பூனைங்க எல்லாத்துக்குமே பயபுள்ள தான் இப்போ வந்து சுகர் டாடி. அந்த பக்கம் டாக்டர் போம பாத்தீங்கன்னா போம் வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்காண்டி அப்ராடுக்கு போறாரு. டைகரோட அம்மா அப்பாவை பார்த்தீங்கன்னா ஜிம்போவை கீழவே விடுறது இல்லை. டைகரை கூட அந்த அளவுக்கு கவனிச்சுக்கிட்டது இல்லை. இவங்க 2 பேரும் எப்போ பார்த்தாலும் பேரப்பையன் சொல்லிட்டு அவங்களதான் ஓவரா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தாத்தா பாட்டியை பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி 2 பேருமே சேர்ந்து லின்னுக்கு வந்து அந்த நூடுல்ஸ் எப்படி செய்யணும்ட்டு சொல்லி கொடுக்குறாங்க. இவனும் கத்துக்கிட்டு செஞ்சு கொடுக்குறான். ஆனா அது வாயில வைக்கிற நிலைமையில தான் இல்லை. லியோவை காமிச்சிங்கன்னா லியோ வந்து இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம டாக்டர் பார்க்க தான் அவனுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. டாக்டர் பார்க்க இருந்துட்டு நீ இந்த எக்ஸாம்ல நல்லா பாஸ் ஆயிட்டுனா நீ வந்து என்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம் ஒரு விஷயம் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு இவனும் இருந்துட்டு சரி ஓகே அப்பனா நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்க போக்கும் இருந்துட்டு நீ இதுல பாஸ் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட கேளு அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு என்னால முடிஞ்ச பெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கம் டைகரை பாத்தீங்கன்னா டைகருக்கு இப்போ ஓரளவுக்கு வந்து அலர்ஜி வந்து நல்லாவே குணமாயிட்டே வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே லின் வந்து வழக்கமா அவங்க அம்மா எழுதுற டைரியில வந்து எழுதி வச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம டைகர் வந்து லின் கிட்ட நீ வந்து இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டான் ஆமா நான் ஃப்ரீ தான் ஏன் கேட்கற அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு இல்ல இன்னைக்கு நைட்டு பூனையை பார்க்க ரூமுக்கு வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இவனும் அதை பார்த்துட்டு சிரிக்கிறான். அப்படியே விடிஞ்சும் போயிருது. டைகர் தான் கண் முழிக்கிறான். டைகர் கண் முழிச்சு பெட்ஷீட்டை விலக்கி பார்த்தா அழகா நம்ம லின் டைகரோட செஸ்ட்லயே படுத்திருக்கான். அவன் அப்படியே அவனை பார்த்து அப்படியே கியூட்டா அவன்கிட்ட விளையாண்டுகிட்டு இருக்க பயவுள்ள டக்குன்ட்டு அவன் விரல கடிச்சிடுறான். டேய் நீ என்ன பூனையா எப்ப பார்த்தாலும் என் விரலையே கடிச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு இன்னும் இருந்துட்டு நான் ஒன்னும் பூனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பூனை மாதிரியும் அவன் மேல அப்படியே உரசிக்கிட்டே இருக்கான். அப்படியே உரசிக்கிட்டே அவன் பக்கத்துல போக பயப்புள்ள அப்படியே கிஸ்ஸிங் மூடுக்கு போயிடுறாங்க. ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கிஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம டைகர் ரெண்டு லின் கிட்ட டேய் இப்பவே நீ என்னடா பண்ணிட்டு இருக்க காலங்காத்தால பெட்ஷீட்டுக்குள்ள நைட்டு பண்ணதே இன்னும் முடியலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம லின்னு இருந்துட்டு இல்லையே நான் ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு டைகர்ன்ட்டு நீ பண்ணலைன்னா அப்ப வேற யாரு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை விலக்கி பார்த்தா பெட்ஷீட்குள்ள அந்த ஜிம்போ பயபுள்ள நான் தான் வேற யாரு அப்படின்னு சொல்றான். அவன் இருந்துட்டு எனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வேணும் சீக்கிரமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை சொல்லிட்டு போகுது. இதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை பத்தி பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் ஷாப்பிங் மால்ல ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. வர வர இந்த ஜிம்போ ஓவரா போயிட்டு இருக்கான் அவனை வச்சுக்கிட்டு அடக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப டைகர் நம்ம கடையில இப்ப குட்டி பூனை வேற எதுவுமே கிடையாது எல்லாருமே வளர்ந்துட்டாங்க. சோ இப்ப நம்ம குட்டியா வேற ஏதாவது பூனை வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதா ஜிம்போ கேட்ட மாதிரி தம்பியோ இல்லாட்டி தங்கச்சியோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அடுத்த பூனைய வளர்க்கறதுக்காண்டி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. டைகரும் எல்லா இடத்துலயும் அப்படியே ஒவ்வொன்னா தடவி தடவி பார்த்துக்கிட்டு இருக்கான். எதுவுமே கிடைக்கிற மாதிரி இல்ல. அப்புறம் டைகர் ரெண்டு லின் கிட்ட உங்க அம்மா பூனை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணும்போது எந்த மாதிரி வந்து உங்க அம்மா தேடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு லின்னும் இருந்துட்டு அவங்க விதி கையில விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்ட்டு நம்ம லின் வந்து டைகர் கிட்ட சொல்ல டைகர்ன்ட்டு சரி ஓகே அப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரா சொல்லிட்டு இருக்கான். இந்த பேர் வைக்கலாம் அந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம கடையில இருக்கிற பூனைகளோட பேர் எல்லாமே ஜா ஜன்ல தானே ஆரம்பிக்குது. சோ இவன் வந்து என்ன பண்றான் நம்ம டைகரோட பேரும் லின்னோட பேரையும் ஜாயின் பண்ணி பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆனா அது வந்து லின்னுக்கு பிடிக்கல. டேய் நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க இந்த மாதிரி பேர் வச்சனா கண்டிப்பா எல்லாருமே நம்ம பசங்களை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க ஒழுங்கா வாயை மூடிட்டு வா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் அவனை திட்டி. இல்லையோ நம்ம டைகரோட காரை ஒரு மாதிரி வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கான் சுத்தி முத்தி. லின்னும் டைகரும் அங்க வந்துட்டு என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு இல்ல பூனை எல்லாத்தையுமே உள்ள கூட்டிட்டு போயிட்டேன் இருந்தாலும் ஒரு மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்களும் எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டு இருக்காங்க அந்த கார் ஃபுல்லா. ஆனா பூனை எங்கேயுமே காணோம் சத்தம் மட்டும் கேட்டுட்டு இருக்கு. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைகர் தான் எங்கடா இந்த சவுண்ட் கேக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அந்த காரோட இன்ஜின் டோர் இருக்குல்ல அங்க இருந்து தான் சவுண்ட் கேக்குது. இவனும் ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ரொம்பவே அழகான ஒரு பூனைக்குட்டி இருக்கு. லின் எடுத்துட்டு நீங்க என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க லியோ இருந்துட்டு எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒரு பிரெக்னெண்டா இருக்கிற பூனை வந்து போகிறத பார்த்தேன். சோ அதோட குட்டியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே நான் இந்த பூனையை வந்து போட்டோ எடுத்துக்கிறேன் நம்மளோட ஃபேன் பேஜ்ல வந்து போடுறேன். சோ இந்த பூனை யாருக்காவது வேணும்னா வந்து வாங்கிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லியோ வந்து சொல்ல லின்னும் சரின்னு சொல்லிட்டு போஸ் இதெல்லாமே கொடுத்துட்டு இருக்கான். டைகர் இருந்துட்டு நம்ம லின் கிட்ட நான் இந்த பூனையை பிடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டு ஆனா உனக்கு தான் அலர்ஜி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் கூட அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த பூனையை வந்து டைகர் கிட்ட கொடுக்க டைகரும் அந்த பூனையை வந்து வாங்கிக்கிறான். அதை வாங்கினோடனே இவனுக்கு ஒரு மாதிரி அழுக வருது. இவ இருந்துட்டு என்ன ஆச்சு உனக்கு அலர்ஜி வர மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ இருந்துட்டு இல்ல இது வந்து ஹாப்பியா இருக்கு எனக்கு கடைசியா ஒரு வழியா நான் பூனையை வந்து தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. டைகர் அந்த பூனை கிட்ட நீங்க இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த பூனையே இருந்துட்டு நான் இங்க இருக்கேன் எனக்கு நீங்க வச்ச பேர் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பூனையே சொல்லுது. நம்ம டைகர் வந்து அந்த பூனைக்கு ஜெயண்ட் பேர் வச்சிருக்கான். ஒரு வழியாக நம்ம ஜிம்போ கேட்ட மாதிரி அவனுக்கான தங்கச்சி பூனையும் ரெடி ஆயிருச்சு. அப்படியே கொஞ்சம் மாசமும் போகுது. நம்ம போப் டாக்டரும் அப்ராட்ல இருந்து திரும்பி வந்துட்டாரு. அதே சமயம் நம்ம லியோவும் இப்ப படிச்சு முடிச்சு கிராஜுவேஷனும் ஆயிட்டான். ஸோ எல்லாருமே ஒன்னா சேர்ந்து குரூப்பா போட்டோஸ் இதெல்லாமே எடுத்துக்கிறாங்க. அப்படியே சைட் பை சைட் நம்ம லியோவும் நம்ம டாக்டரும் இப்ப கப்பலாவும் ஆயிட்டாங்க. இவங்க 2 பேர் கப்பலா நடிக்கிற கடைசி சீரீஸ் இது மட்டும் தான். இவங்க 2 பேர் இதுக்கப்புறம் கப்பலா நடிக்கவே மாட்டாங்க தனித்தனியா தான் நடிப்பாங்க. அந்த போட்டோஸை பார்த்து லின்னோ டைகரும் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. அப்புறம் அப்படியே கஃபேக்கு போய் நம்மளை பார்த்து வெல்கம் டு கேட் கஃபே அப்படிங்கிற மாதிரி சொல்றதோட இந்த சீரீஸ் வந்து இங்க முடியுது. இருங்க கியூட்டான சைட் ஸ்டோரியும் ஒன்று அதுல இருக்கு.
அந்த சைட் ஸ்டோரியில நம்ம லின் டைகருக்கு தர வேண்டிய அந்த கடன் எல்லாத்தையுமே அவன் வந்து செட்டில் பண்ணியும் முடிச்சுட்டான். நம்ம டைகர் இருந்துட்டு லின் கிட்ட இதோட நீ எனக்கு தர வேண்டிய கடன் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணி முடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம டைகர் வந்து லின் கிட்ட சொல்ல, லின் இருந்துட்டு இல்ல இன்னொன்னு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவர் இருந்துட்டு இன்னும் ஒண்ணா எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்னும் எது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்து இத்தனை வருஷம் ஆச்சு, நீ அதை வந்து அபிஷியலா நீ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியா, அதை தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க நம்ம லியோவும் டாக்டர் போப்பும் அங்க வராரு. அங்க வந்துட்டு நம்ம டைகரை பார்த்து நம்ம லின் ரெடி, நாங்களும் ரெடி, இப்ப நீ மட்டும் தான் ரெடி ஆகணும், நீ இதுக்கு ரெடியா அப்படிங்கிற மாதிரி இப்பவும் வந்து நம்ம டைகர் கிட்ட கேட்க, டைகர் ரெண்டு டாக்டர் போவும் நீங்க எல்லாருமே இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடியேவோ நான் ஆல்ரெடி ரெடி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதேவும் அவங்க 2 பேத்துக்கும் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்க போற அந்த ரிஜிஸ்டரும் அங்க வந்துட்டாரு. அங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க வீட்லயேவோ ரொம்பவே கியூட்டா அழகா கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க, ரிஜிஸ்ட்ரேஷனும் நடந்து முடிஞ்சிருச்சு. சோ எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம லின் நம்ம டைகர் பக்கத்துல போய், நம்ம டைகர் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல லின் பக்கத்துல போய் ஒண்ணு சொல்லியிருப்பான் பாத்தீங்களா, நீ என்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கன்ட்டு. சோ அதே டைலாக்க இப்ப லின் வந்து டைகர் கிட்ட சொல்றான், நீ இப்ப என்னோட சர்வெண்ட், கான்ட்ராக்ட மீறினா அப்புறம் நான் வார்னிங் பண்ணலன்ட்டு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ இந்த கியூட்டான ஒரு மூமெண்டோட எபிசோட் இங்க கம்ப்ளீட்டா முடியுது. எனக்கு இந்த எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த சீரீஸ்லயே பிடிக்காத எபிசோட்னா இவங்களோட அப்பாவை காமிச்சது மட்டும்தான் எனக்கு இந்த சீரீஸ்லயே பிடிக்காத ஒரு எபிசோட். மற்றபடி இந்த சீரீஸ் ரொம்பவே நல்ல ஒரு சீரீஸ், ரொம்பவே ஒரு ஃபீல் குட்டான ஒரு சீரீஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருந்துச்சு? உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கா? அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த சீரீஸ்க்கு மறக்காம ஒரு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அப்புறம் ஹைப்பும் பண்ணிருங்க. உங்க எல்லாரையுமே நான் இன்னொரு வீடியோல வந்து பாக்குறேன். இதுக்கப்புறம் நான் பிஎல் போடுவேணான்ட்டு கேட்டா அது வந்து கொஸ்டின் மார்க் தான். ஆனா சீரீஸ் பண்றதுக்கு பதிலு பிஎல்ல ஏதாவது மூவியா வந்துச்சுன்னா அந்த மூவி கண்டிப்பா நான் வந்து பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு ஸ்ட்ரைக் வந்த இந்த இடைப்பட்ட கேப்ல வந்து நான் புதுசா ஒரு ஸ்ட்ரெயிட் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ பிஎல் பாக்குறவங்களுக்கு ஸ்ட்ரெயிட் பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஸ்ட்ரெயிட் சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. இங்க கொடுத்த மாதிரி உங்களோட சப்போர்ட்டை ஸ்ட்ரெயிட்டுக்கும் கொடுப்பீங்கன்ட்டு நம்புறேன். ஓகே, பாய்.